அச்சாம்பலை தேங்காய் எண்ணெயில் குழைத்து பாதங்களில் உள்ள வெடிப்புகளில் தடவி வரலாம். பாத வெடிப்புலாம் இருக்குங்களா, அது சேற்றுப்புண் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பழைய பருத்தி ஆடைய எரித்து அந்த சாம்பலை வந்து தேங்காய் எண்ணெயில குழைத்து அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து நீங்க தடவி வர வெடிப்புகளில் தடவ குணமாகும். 5வதாக மஞ்சள் வசம்பு வகைக்கு 5 கிராம். இதனை கைப்பிடி அளவு மறுதோன்றி இலையுடன் சேர்த்து தண்ணீர் சேர்த்து மை போல் அரைத்து காலாணி உள்ள இடத்தில் அடை போல் கனமாக வைத்து மேலே ஒரு வெற்றிலையை வைத்து துணியினால் இறுக கட்டிவிடவும். இதனை படுக்க போகும் முன் செய்யவும். மறுநாள் காலையில் அவிழ்த்து விடவும். இது போல் தொடர்ந்து 21 நாட்கள் கட்டி வந்தால் காலாணி மறைந்து விடும். பாருங்க பெரியவர்களே, மக்களே, காலாணி நிறைய பேருக்கு இருக்கு. அது ரொம்ப வலி. நடக்கும் போது அப்படி இப்படி நடப்பாங்க. அதனால நடையே மாறிடும். அதனால காலாணிக்கு மருந்து. உங்களுக்கு வேண்டும்னா உங்களுக்காக இன்னொரு முறை இந்த 5ஆம் பகுதியை படிக்கிறேன், கேளுங்க. மஞ்சள் வசம்பு வகைக்கு 5 கிராம். இதனை கைப்பிடி அளவு மறுதோன்றி இலையுடன் சேர்த்து தண்ணீர் சேர்த்து மை போல அரைத்து காலாணி உள்ள இடத்தில் அடை போல் கனமாக வைத்து மேலே ஒரு வெற்றிலையை வைத்து துணியினால் இறுக்க கட்டிவிடவும். அடை மாதிரி மேல அப்படியே வச்சு வெத்திலைய வந்து மேல வச்சு துணியை வைத்து இறுக்க கட்டிவிடவும். இதனை படுக்க போகும் முன் செய்யவும். நைட்ல படுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வெத்திலைய மேல வச்சு ஒரு துணியை வச்சு நல்லா இறுக்க கட்டிடுங்க. நைட்ல படுக்க போகும்போது மறுநாள் காலையில் அவிழ்த்து விடவும். இது போல் தொடர்ந்து 21 நாட்கள் கட்டி வந்தால் காலாணி மறைந்து விடும். அவ்வளவுதாங்க. இதை பண்ணுங்க. நீங்க வெளியே போட்டு பிளேடை வச்சு கீறுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க இந்த மாதிரியான அப்ளை பண்ணீங்கன்னா தானாவே அந்த காலாணி வந்து அப்படியே விழுந்துடும், இல்ல மங்கி போய் அதுவே போயிடும். நீங்க வந்து 21 நாட்கள், ஒரு நாள் இல்ல 21 அப்படியே பண்ணி வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு நைட் ஆனா அப்படி தடவிட்டு ஒரு கட்டு கட்டிட்டு தூங்க போறீங்க. இதனால என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு காலாணி சரியா